நீங்கள் வந்து சமீபத்தில் ஒரு தென் தமிழ்நாட்டில் தான் ஒரு பகுதி ஒரு வாரத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை லோன் கட்டினவர் அவர் கட்டலைன்னு சொல்லிட்டு அவரோட மனைவியை கூட்டின்னு போய் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. ஒரு 2 நாள் தவறிடுச்சு. கூட்டின்னு போய் உட்கார வச்சுட்டு அவர் எங்கெங்கேயோ புரட்டி அந்த தவணையை கட்டி சாயங்காலம் மனைவியை கூட்டின்னு வர்றாரு. அப்போ வந்து இந்த ஹோஸ்டேஜ் மாதிரி அந்த பிணை கைதி மாதிரி பிடிச்சின்னு வைக்கிறது இப்படிலாம் இருக்குது. அதுதான் என்னோட கேள்வியும். கடன் கொடுக்குற முறை வந்து ரொம்ப சுலபமாக இருந்தாலும் வாங்குற முறை வந்து ரொம்ப அநாகரிகமாக ரொம்ப கொடூரமான செயலில் ஈடுபடக்கூடிய ஃபினான்ஸ் கம்பெனி, வெளியில் ரொம்ப வெளிப்படையாக செயல்படக்கூடிய ஃபினான்ஸ் கம்பெனி அப்படி செய்யும். ஆமாம், இது எப்படி அரசு பார்த்துட்டு அதை தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஒரு முன்கை எடுத்திருக்காங்க. அந்த சட்டம் என்ன பண்ணுது? அதான் இப்போ நுண்நிதி நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அதே போல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இருக்குது, அதே போல் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து அவங்க கடன் வசூல் முறையில் ஒரு சட்டத்திற்கு அப்பால்னா அவங்க சில விஷயங்களை கிளியராக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்க பின்னாடியே போய் கடன் கேட்குறது, திரும்ப திரும்ப வீட்டுக்கு போகிறது, திரும்ப திரும்ப அலுவலகத்துக்கு போகிறது, அப்புறம் வந்து அவங்க அவமானப்படுத்துறது, இல்லை அடிக்கிறது, அல்லது நான் வந்து அடிப்பேன்னு சொல்லி மிரட்டுறது, இதெல்லாம் இந்த சட்டத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கடன் கொடுக்கும் நிறுவனம் செயல்பட்டால் அவங்க வந்து 3 வருஷம் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க, தனியாரை வச்சுறாங்க. இப்போ வந்து இவர் மிடுக்குன்னு உட்காந்துருப்பார். ஓகே, ஆனால் இவர் என்ன பண்ணுவார், ஒரு தனியார்கிட்ட ஒரு கமிஷன் கொடுத்து நீ பார்த்துக்கொண்டுவார். அவர் அடியாளை கூட்டுன்னு போய் அந்த பொருள்னு வாங்கல சினிமாவில், அந்த பொருள் எடுத்துன்னு போய் அவர் வசூல் பண்ணுவார். அந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். யாருன்னா அந்த போகிற ஆள் மட்டும் இல்லை, யார் அவரை என்கேஜ் பண்ணுறாங்களோ அவங்கள 5 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்ககிட்ட பொருள் ஏதாவது பிடிங்கிட்டு வந்துடுவாங்க. முக்கியமாக எதை பிடிக்கிறாங்கன்னா ரேஷன் கார்டை பிடிங்கின்னு வந்துடுவாங்க, இல்லை அந்த 100 நாள் வேலை திட்ட கார்டு இருக்குல்ல அதை பிடிங்கின்னு வந்துடுவாங்க, இல்லைன்னா வந்து அவங்ககிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும் பழப்புக்கு அதை பிடிங்கின்னு வருவாங்க, அல்லது வந்து ஏதாவது சின்னதாக அவங்க உபயோகப்படட்டும் அதெல்லாம் பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிக்கின்னு வந்தால் அல்லது இந்த மாதிரி வந்து வெளியாட்களுக்கு விட்டால் அவங்களுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை. அப்போ இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். இப்போ நீங்கள் வந்து ஒன்று என்ன பண்ணுதுன்னா, இந்த சட்டம் எல்லா கடன் நிறுவனங்களும் தங்களை பதிவு பண்ணிக்கணும். 2வது, இந்த மாதிரியான நடைமுறைகளை அவங்க இறங்கினாங்கன்னா அவங்க மேலே தண்டனை உண்டு அப்படிங்கிறது இந்த சட்டம் வரைய இருக்குது.